வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெப்கோ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட். இந்த ரெப்கோ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னா என்ன, இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம், இந்த ரெப்கோ ரேட்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அதோட இம்பேக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இருக்குது, அது நம்மளை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ரெப்கோ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் போய் பேங்க்கில் கடன் வாங்குவோம். ஜுவல்லரி லோனோ இல்லை நம்ம பர்சனல் லோனோ ஏதோ ஒரு லோன் வாங்குவோம். இது மாதிரி வாங்குகிற கடன் இருக்கு இல்லையா, அது போலவே பேங்க்கெல்லாம் சேர்ந்து ஆர் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் எல்லாம் போயிட்டு ஆர்பிஐயில் கடன் வாங்குவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்குவாங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாம் வாங்குகிற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் போல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த ரெப்கோ ரேட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கார். அவருக்கு வீடு கட்டணும். ஸோ ஹவுஸ் லோனுக்காக அவர் பேங்க்கில் போயிட்டு கடன் கேட்க போகிறாரு. அவருக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 lakhs அவருக்கு தேவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ பேங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு அவர் கடன் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெக்ரூட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், அதாவது லேண்ட் சம்மந்தமாகவோ இல்லை அவங்க வச்சுருக்க வேறு எதனா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் அவர் சப்மிட் பண்ணி ஓவராலாக எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடுவார். ஆனால் பேங்க், அதாவது அந்த எஸ்பிஐ பேங்க்கில் அவருக்கு கொடுக்கறதுக்கான போதுமான அமௌண்ட் அவங்கள்ட்ட இல்லை. இப்போது 10 lakh அவருக்கு தேவைப்படுதுங்கும் போது பேங்க்கில் 5 lakhs தான் இருக்குது, பேலன்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. இந்த இல்லாத அமௌண்ட்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம எப்படி கடன் வாங்குகிறோமோ அது போலவே ஆர்பிஐட்ட அவங்க கடன் வாங்குவாங்க. நம்மள்ட்ட என்னென்ன அஃபிடவிட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அது போலவே ஆர்பிஐ அந்த பர்டிகுலர் பேங்க்கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி ப்ரூஃப் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆர்பிஐ கடன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் 5 lakhs வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த 5 lakhsக்கு 4% ஆர் 3% ஆர்பிஐ அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு கடனுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்மள்ட்ட பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8% 9% நம்மள்ட்ட இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சன் ஏ 1 year கழித்து அந்த பேங்க்கில் போயிட்டு அவர் வாங்கின லோனுக்கு அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ 10 lakh வாங்கினாங்க இல்லையா, அந்த 10 lakh + 8% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், டோட்டலாக 10,80,000 அவங்க திரும்பி பேங்க்கில் பே பண்ண போகிறாங்க. பே பண்ணும் போது அவங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு பதிலாக கொடுத்தாங்களோ அதெல்லாம் பேங்க் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் இப்படி முடிஞ்சிடும். எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 5 lakhs வாங்கினாங்க இல்லையா, அந்த 5 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் 4% ஆர் 3%, உதாரணத்துக்கு 4% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 4% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு 20,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க எவ்வளோ கொடுக்கணும், 5,20,000 கொடுக்கணும். இந்த 5,20,000 இவங்க கொடுக்காம 5 lakhs மட்டும் ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க. அப்போ ஆர்பிஐ இவங்கள்ட்ட வாங்கினா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, அவங்களும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதில் எல்லாருக்குமே இப்போ வர டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, நம்மள்ட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மள்ட்ட அமௌண்ட் வாங்கினாங்க, ஆனால் அவங்க ஏன் ஆர்பிஐக்கு பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி அவங்க பே பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் அவங்க முன்னாடியே கட்டிட்டு 5 லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து, அதாவது அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டான 20,000 அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 80,000 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எஸ்பிஐக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுதான் ரெப்கோ ரேட்டோட ப்ராசஸ். இப்போ ரெப்கோ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது எங்கே நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக வைப்பாங்க பேங்க்ஸ். அதே போல் பேங்க்ஸ் ரெப்கோ ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கம்மியான அமௌண்ட்டுக்கு
கம்மியான இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க பேங்க்ஸ்லாம். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இதுதான் ரெப்கோ ரேட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு 1 lakhோ 25,000ஓ இல்லை 50,000ஓ போயிட்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் சம் பீரியட்க்கு வந்துட்டு டெபாசிட் பண்ணுறோம். இது போல் பேங்க்ஸ் வந்துட்டு ஆர்பிஐயில் அவங்களும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த டெபாசிட்க்கு பேங்க்குக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு சம் அமௌண்ட்டு. இப்போ 5%, 3% இது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்கோ ரேட்டாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டாக இருந்தாலும் சரி, எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எம்பிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கமிட்டி மூலியமாக, அது வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி மூலியமாக 3 monthsக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரெப்கோ ரேட், ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பேங்க்ஸ். இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் சம்மந்தமாக இவங்க இந்த மாதிரி ரெப்கோ ரேட்டோ ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்டுக்கு அவங்க ஒரு வேல்யூ நிர்ணயித்து இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றி இறக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் பேங்க் செக்டாரில் உள்ள எல்லா ஷேர்ஸ்லையும் இந்த இம்பேக்ட் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். இப்போ ரெப்கோ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஹை பண்ணிட்டாங்க அப்படின்னு, இந்த ரெப்கோ ரேட்டை ஹை பண்ணிட்டாங்க அப்படின்னா பணப்புழக்கம் கம்மியாயிரும். ஸோ அதோட பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் ரெப்கோ ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேர்ஸோட லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும், அதோட இம்பேக்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ பேங்க் செக்டார் அண்ட் பேங்க் ஓரியன்டான ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஷேர்ஸும் இம்பேக்ட் ஆகிறது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெப்கோ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்கோ ரேட்னால தான். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.